Hey guys, நான் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நியூவாக இருக்கீங்க, இல்லை நீங்களும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நெக்ஸ்ட் இயர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ABIN, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நான் 3 விஷயத்தை கவர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி என்னோட மணி வந்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோலை நீங்கள் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் தர போகிறேன். கீப் வாட்சிங். நான் ஃபர்ஸ்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா REIT, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஆக்சுவலாக வந்து என்னன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பில்டிங் கட்டுறாங்க, இல்லை ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில சமயம் வந்து ஃபண்டுங்கிறது இருக்காது. அந்த ஃபண்டை வந்து மக்கள்கிட்ட வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ மக்கள் வந்து அந்த ஃபண்டை அவங்களுக்கு கொடுக்கும்போது, அந்த ஒரு மால் கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த மாலில் ஒரு கடை இருக்குன்னா அந்த கடை வந்துட்டு கொடுக்குற ரெண்ட்டை பீப்புளுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இப்போ ஃபீனிக்ஸ் மால் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபீனிக்ஸ் மால் கம்ப்ளீட்டாக ஒரு பர்சனோட அத்தாரிட்டிக்குள்ளே இருக்காது, ஒரு ட்ரஸ்ட்டோட அத்தாரிட்டிக்குள்ளே இருக்கும். அந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் கிட்ட பணம் வாங்கி எவ்வளோ அமௌண்ட் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜுக்கு அந்த ரெண்ட்டை வந்து டிவைட் பண்ணி பே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு பேர் தான் வந்து REIT. இதில் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு என்ன இதில் பர்சனல் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிவைடண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். இந்த ட்ரஸ்ட்டில் வந்து இது இப்போ தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. லைக் வந்து லாஸ்ட் இயர், அதாவது இந்த இயர் February மந்த் தான் இந்த ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பிளான் வந்துச்சு. ஸோ அதில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 270 rupees எனக்கு கிடச்சிது. ஸோ ஒரு யூனிட் அப்படிங்கிறது. அண்ட் இப்போ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 286 or 87 சம்திங் அந்த ரேஞ்சில் 290 வரைக்கும் டச் பண்ணிச்சு. இப்போ மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கனால அதோட ப்ரைஸும் கொஞ்சம் டவுன் ஆகுது. அண்ட் இதில் மெயினான மேட்டர் என்னன்னா, நம்ம ஷேர் இன்க்ரீஸ் ஆகிற ப்ரைஸ்லாம் செகண்டரி தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் இயருக்கு 8% வரைக்கும் டிவிடெண்டாகவே வரும். லைக் நீங்கள் இப்போ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு 8% வரும். இது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவங்க கொடுக்குற டிவிடெண்ட் அமௌண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்ட வேணாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆக்சுவலாக இருக்குது, 3 ட்ரஸ்ட் பிளான் இருக்குது. அது என்னன்னு சொல்லி நான் ஷோ பண்ணுறேன். அது ஒவ்வொரு ட்ரஸ்ட் பிளானுக்கும் அதில் கொடுக்குற டிவிடெண்ட் பர்சன்டேஜுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் மூலம் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேணாம். நான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா BIRET, ப்ரூக்ஸ்ஃபீல்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ டிவிடெண்ட் வர அமௌண்ட்டில் 35% வரைக்கும் நான் டேக்ஸ் கட்ட வேணாம். மீதி இருக்க 65% ஆஃப் இன்கம் வந்து நான் டேக்ஸ் கட்டணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு வந்து நிறையா மணி வந்துட்டு டேக்ஸ்லேயே போக ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த டேக்ஸ் டிடக்ஷன் இருக்க மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் பண்ணுவேன். அதனால் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர், இந்த இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் லைக் 8 months கிட்ட ஆயிடுச்சு. 8 monthsக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து லாஸ்ட் 2 quarterக்கு மட்டுமே 5% கிட்ட வந்துச்சு. அண்ட் லாஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து அவங்க இன்னும் டிவிடெண்ட் ரிலீஸ் பண்ணல, இனிமேல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து இந்த 10 monthsல இந்த ஷேரோட ப்ரைஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து 7% வரைக்கும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எனக்கு பர் இயருக்கு வர ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12%. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு 4% வந்துட்டு டிவிடெண்டாக கொடுத்தாங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்து 16% வரைக்கும் பர் இயருக்கு இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து IPO லான்ச் பண்ணும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படின்னா இதுக்கு பேஸ் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் கூட நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இதோட ஸ்டாக் டைம் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நான் பண்ணியிருக்க வந்து BIRET அப்படிங்கிற ஒரு ஸ்டாக். செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். லைக் வந்து இப்போ ஸ்டாக்ஸ் பேஸ் பண்ண போர்ட்ஃபோலியோ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நான் மோஸ்ட்லி வந்து லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான் வாங்கி வச்சிருப்பேன். அதில் வந்து எந்த ஒரு ஸ்டாக் வந்து சீப்பான ப்ரைஸில் கிடைக்குதோ அந்த டைமில் வாங்கிடுவேன். அண்ட் அகைன் வந்து திருப்பி இறங்குச்சு அப்படின்னா அக்குமுலேட் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன். இதுதான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் SIP மாடலில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதில் சேல் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த கம்பெனி ஏதோ ஒரு பெரிய பேட் நியூஸ் வருது, இல்லை அந்த மேனேஜ்மெண்ட்டில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய நியூஸ் வந்தால் நான் செல் பண்ணுவேன். மித்தபடி எனக்கு இப்போ அமௌண்ட் தேவை அப்படின்னா நான் கேபிட்டல் ரிடக்ஷன் பண்ணுவேன். மித்தபடி நான் சேல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். அது ஒரு ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நான் மந்த்லி SIPயில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவேன். Thanks to you all for sponsoring this video. Re-Level வந்து ஒரு டெஸ்ட் டோர்னமெண்ட் பிளாட்ஃபார்ம். இதில் நீங்கள் 70% மேலே ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா Re-Level வந்து உங்களுக்கு டாப் அண்ட் கம்பெனிஸ், அதாவது 200+ மேலே உங்களோட டைப்பில் இருக்க கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஸ்கெடியூல் பண்ணி தருவாங்க. இதில் ஏதாவது டெஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்லாட்டை புக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. அந்த இதுக்கு வந்து எந்த ஒரு டிகிரியுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட் ஆனாலும் இதில் ப்ராப்ளம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் Re-Level டெஸ்ட் எழுதி ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பியும் Re-Level 30 days அப்புறம் டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் டாப் 2 கம்பெனிஸ் வந்து இப்போ ஆக்டிவாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ OK கிரெடிட் அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்து வேகன்சி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணா லிங்க் கீழே இருக்க, நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ரீசெண்டாக 40 lakhs per annum பேக்கேஜுக்கு ஒரு பர்சன் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்களோட இன்டர்வியூவும் கீழே நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இல்லை மினிமமாக பார்த்தீங்கன்னா 4 lakh per annum ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டெக் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 6 lakh per annum ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அப் டு வந்து 15 lakh per annum வரைக்கும் இங்கே ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு. அண்ட் இது வரைக்கும் வந்து Re-Levelல டெஸ்ட் எழுதி ஸ்கோர் பண்ணவங்க எல்லாரோடைய லிஸ்ட்டுமே வந்து அவங்களுடைய Re-Level அச்சீவர்ஸ் அப்படிங்கிற ட்விட்டர் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ட்விட்டர் பேஜோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன்.
தேர்ட் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பேஸ்ட் போர்ட்ஃபோலியோ. இந்த டிவிடெண்ட்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, ஆக்சுவலாக டிவிடெண்டுங்கிறது நீங்கள் இப்போ ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் இம்ப்ரூவ் ஆகுறதுங்கிறது உங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் இன்கம் வரும். அது இல்லாமல் அந்த கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு, ப்ராஃபிட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டை அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் பர் ஷேருக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு வரும். அந்த மாதிரி அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வரக்கூடிய டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 3% 5% வரைக்கும் டிஃபர் ஆகும். எனக்கு லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 4% வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்லேயே வந்திருக்கு. அண்ட் ஸ்டாக் ப்ரைஸும் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப நல்ல க்ரோத் இருந்துச்சு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இறங்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நியூட்ரலான அமௌண்ட்டில் வந்து என்னோட ப்ராஃபிட்டுங்கிறது இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபோர்த் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணா அகைன் இதுவும் வந்து டேக்ஸ் பர்பஸ்க்காக தான். நீங்கள் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 80D இல்லை 80Cயில் நீங்கள் காமிக்கணும்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 1.5 lakh வரைக்கும் காமிச்சிக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டேக்ஸ்க்காக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட்டோட கம்மியாக தான் இருக்குது. இன்ஃப்ளேஷன் 7% 8% நார்மலாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து 6% தான் நமக்கு கிடைக்குது. ஈவன் இந்த 6%க்கும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அதுலேயே டேக்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு டேக்ஸ் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் இதில் எஸ்ஐபி மாடலில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணி வச்சுருவேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நான் ட்ரேடு ரொம்பலாம் பண்ண மாட்டேன். ஸ்விங் ட்ரேட் மட்டும் தான் நான் பண்ணுவேன். விச் இஸ் லைக் ஒரு 2 weeks இல்லை ஒரு 1 month அந்த மாதிரி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சீப்பான ப்ரைஸில் வாங்கிட்டு அது ஒரு நல்ல ரேட்டுக்கு போணுச்சு அப்படின்னா சேல் பண்ணுவேன். ஸோ டே ட்ரேடிங்லாம் நான் பண்ண மாட்டேன். இந்த ட்ரேடிங்கில் வரக்கூடிய இன்கம் எடுத்து நான் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னுடைய டிவிடெண்ட் போர்ட்ஃபோலியோவில் வந்து நான் டைவர்சிஃபை பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின். ஆக்சுவலாக பிட்காயினுக்கு வந்து எனக்கு பர்சனலாக ஒரு குட் ஒப்பீனியன்லாம் இல்லை. நான் ஓவராலாக வந்துட்டு பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்துட்டு என்னோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5% மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிட்காயினுடைய வாலட்டிலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்துட்டு ரொம்பவே சீப்பாக பிட்காயின்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. லைக் வந்து 40% கம்மியாக கிடைக்குது. அதனால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது நான் வந்து லாங் டர்மில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். லைக் ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் வருது, ஒரு 10% 20% வருது அப்படின்னா நான் சேல் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து நான் மேஜராக பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். நான் எப்படி சேவ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ சேவிங்ஸ் அப்படின்னு வரும்போது நான் ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால லிக்விட் ஃபண்டில் வந்துட்டு என்னோட சேவிங்ஸை வச்சிருப்பேன். ஸோ செகண்ட் சேவிங் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் கேல்குலேட்டர். நம்ம இப்போ வந்து அமௌண்ட் சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேல்குலேட் பண்ணணும். நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்பென்ஸை கேல்குலேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிற அமௌண்ட்டுங்கிறது இருக்காது. நான் வந்து இதுமாதிரி எக்ஸ்பென்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணி லவர். இது ஸ்பான்சர்லாம் கிடையாது. நான் வந்து இந்த ஆப்பை லாஸ்ட் ஒரு 4 years யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப். நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், எந்த ஒரு சார்ஜஸ்மே கிடையாது. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் ப்ராப்பராக உங்களோட எக்ஸ்பென்ஸை நோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல மணியை வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நீங்கள் மணியை சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுனால நமக்கு அடிஷனலான இன்கம் வந்து நம்மளுக்கு சேவிங்ஸில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் இந்த மணி லவர் இந்த மாதிரி எந்த ஆப் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60-40% பிளான். இந்த பிளானுக்கு நிறைய பேருக்கு டிஃபர் ஆகும். உங்களுடைய இன்கம் எவ்வளோ வருது, அதில் நீங்கள் எவ்வளோ இருந்தால் ஒரு மினிமமாக உங்களுடைய லைஃப் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த டிஃப்ரென்ஸுங்கிறது கேல்குலேட் பண்ண முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 60% ஆஃப் இன்கம் வந்து என்னோட எக்ஸ்பென்ஸை நான் யூஸ் பண்ணுவேன். மீதி இருக்க 40% மட்டும் என்னோட சேவிங்ஸ் ஃபண்டில் போடுவேன். இதே நான் 2 years பேக் என்ன பண்ணிட்டேன்னா 80% வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுவேன், 20% வந்து சேவ் பண்ணுவேன். அதுக்கான ரீசன் என்னன்னா அப்போ வந்து சேலரிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தான் நம்ம கம்மியாக எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் 80% வந்து செலவு பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து 20% கூட சேவ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சேலரி இன்க்ரீஸ் ஆனதுனால கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அட் த சேம் டைம் வந்து சேவிங்ஸ்க்கும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன்.